வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காதல் சிறப்பு தொகுப்பு இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி. காலபுருஷனுடைய 10ஆம் வீடு மகர ராசி. உத்திராடம், அவிட்டம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல் அமையுமா? அமைஞ்சால் அந்த காதல் திருமணமாக மாறுமா? திருமணம் நடக்குமா? திருமண பந்தம் எப்படி இருக்கும்? அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா காதலில், திருமண வாழ்க்கையில் அதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றிலாம் பேசுவோம். வாங்க பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள் சாப்பிடாம கூட இருக்கலாம், தூங்காமல் கூட இருக்கலாம். ஆனால் காதலிக்காமல் மகர ராசி அன்பர்கள் இருக்க முடியாது. காதல் இல்லாத மகர ராசி அன்பர்கள் இந்த பூமியில் பிறப்பார்களா என்பது சந்தேகம். விதி விலக்குகள் விதியாகாது. 99% மகர ராசி அன்பர்களுக்கு காதல் மலர்வது என்பது நிச்சயம். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகர ராசி, காதல் திருமணம், இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, காதலோடு தான் இருப்பார்கள். இதில் என்ன சூட்சமம் அப்படின்னா, ஆணாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பராக இருந்தால் காதல் மிக வலிமையாக இருக்கும், உண்மையான காதலாக இருக்கும். பெண்ணாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பராக இருந்தால் காதல் சற்று வலுவிழந்து இருக்கும், காதல் தடுமாற்றம் பெறும். இது உண்மை. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மகர ராசி என்பர்கள் எல்லாரையும் சிறிதாக நம்பி விடுவார்கள். சுலபமாக எல்லாரையும் நம்பக்கூடிய தன்மை இருக்கிறதுனால காதலும் சுலபமாகவே வரும். உடனே நம்பிடுவாங்க, இவங்க நமக்கு சரியாக இருப்பாங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. அதில் நம்ம சொன்ன மாதிரி காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும். தவறான வழியில் இவருடைய காதல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆத்மார்த்தமான உண்மையான காதலை வெளிப்படுத்துவது தான் மகர ராசி. தவறான காதல் என்பது மகர ராசிக்கு வராது. யாருக்கிட்டையும் சரி, காதலிக்கிட்டையும் சரி, திருமண பந்தமான கணவன் மனைவிக்கிட்டையும் சரி, மகர ராசி நண்பர்கள் கூடிய மட்டும் அந்த உறவுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார்கள். இது உண்மை, உறுதி. இதில் இந்த ராசியுடைய சிறப்புத்தன்மையில் இன்னொரு விஷயமும் இருக்குது. தன்னுடைய கணவருக்கோ மனைவிக்கோ நீண்ட காலமாக இந்த பந்தத்தில் இருக்கணும்னு வலுக்கட்டாயமாக இருப்பாங்க. பிடிக்கலைன்னா கூட வலுக்கட்டாயமாக இருப்பாங்க. காதலையும் கூட ரொம்ப மனசார்ந்து லவ் பண்ணுவாங்க. அதில் பிரிவுகளும் ஏற்படும். மகர ராசிக்கு காதலில் ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் கூட மகர ராசிக்கு காதல் தோல்வியாகி மறுபடி திருமணமாகி அதில் காதல் பெற்று அதுலேயும் பிரச்சனை அது கால போக்கில், அதாவது வருஷங்கள் ஆக ஆக ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயிக்கும். அது ஒரு தன்மையை வரும். அதுதான் நிரந்தரமாக இருக்கும். இவங்களுடைய இன்னொரு குணம் தர்க்க ரீதியாக, அதாவது விவாதம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க மகர ராசி அன்பர்கள். அதே மாதிரி லட்சியங்களோட வாழ்வாங்க. இவங்களுக்கு லட்சியம், அந்த லட்சியம்தான் முக்கியம். அதுக்காக காதலையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசினா அது மகரம். லட்சியம் அடையணும், லட்சியத்தை எப்படியாவது ஜெயிக்கணும், இதுதான் இவங்களுடைய முதல் குறிக்கோள். காதல், திருமணம் இதெல்லாம் இவங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். லட்சியம்தான் இவங்களுடைய முதல் கட்டம். இந்த லட்சியத்தை அடையணும்னு கூட, காதலை ஜெயிக்கணும் கூட ஒரு லட்சியம் இருக்கும் சில பேருக்கு. அந்த காதலுக்காக நிறைய முயற்சி எடுப்பாங்க. இந்த காதலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அது மகர ராசி. ட்ரை பண்ணி பல நேரங்களில் தோற்றும் போயிடுவாங்க, சில நேரங்களில் ஜெயிப்பாங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த ராசி ரொம்ப ஒத்து போகும் தெரியுமா? கடகம், மீனம், விருச்சிகம், ரிஷபம், கன்னி, இந்த 5 ராசிகளும் மகர ராசிக்கு காதல் பண்ணுறதுக்கும் சரி, திருமணம் பந்தத்துக்கும் சரி ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு ராசிகள். இதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆனால் இந்த 5 ராசியில், மிச்ச ராசியெல்லாம் வேண்டாம் விரோதின்னு இல்லை, இந்த 5 ராசியில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் காதல் ஜெயிக்கிறதுக்கும் திருமண பந்தம் நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, மகர ராசி பூமிக்குரிய ராசி. நீர் ராசிகளும் பூமிக்குரிய ராசிகளும் மகரத்துக்கு ரொம்ப வேண்டப்படும் அப்படிங்கிறது தான் இது பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம். மகர ராசியுடைய அடிப்படை குணங்களில் தன்னுடைய உறவுகளில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. மதிப்புடனும் மரியாதையுடனும் உண்மையான நல்ல எண்ணத்துடனும் தன்னுடைய உறவுகளை யாராக இருக்கட்டும், நண்பன், காதல் எதுவாக இருந்தாலும் அணுகுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கு, இதுவும் உறுதியாக இருக்கிறதுக்கு இதுவும் ரீசன். இப்போ காதலில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, இவங்களை மாறி அதுக்காக கடினமாக உழைக்கிறது,
உண்மையாக அதுக்காக எஃபர்ட் எடுக்கிற மாதிரி ராசிகள் வேற பார்க்கவே முடியாது. மகர ராசியின் 5ஆம் இடம், அதாவது ரிஷபம். இந்த மகர ராசியின் 5ஆம் இடம் ரிஷபம் அப்படிங்க வரதுனால கூட இவங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை துணை காதலியாக வருவா, இல்லை காதலி வாழ்க்கை துணையாக வருவா. இப்படி மாறி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை தவிர மகரத்துக்கு 7ஆம் இடம் கடகம், சந்திரனுடைய ஆட்சி வீடு. 5ஆம் வீடு காதல் ஸ்தானம் ரிஷபம், சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் 75 முதல் 80% அழகான மனைவி அழகான கணவன் வருவார்கள். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இல்லை, அதிகமாக அன்பான மனைவி அன்பான கணவன் வருவார்கள். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று அமையும், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மகர ராசியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய காதல் திருமணத்தில் மாறி உறவுகள், அதாவது ஜெயிக்கிறது தோக்கிறது இப்படி மாறி வரக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் இவங்களுடைய உறுதித்தன்மையினால எந்த உறவும் விட்டு விலகக்கூடிய உறவு கூட நின்றோம், மறுபடியும் ராசி ஆயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி இணக்கமான இருக்கிறதுனால ஒரே ஒரு பிரச்சனை, மகர ராசிக்கு என்ன பிரச்சனைனா, தான் எடுக்கக்கூடிய செயல்களில் எல்லாமே கரெக்டுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுலேயும் சில தவறுகள் இருக்குங்கிறதையும் உணர்ந்து பார்க்கணும். 99% நீங்கள் கரெக்டுனாலும் சில தவறுகளை நீங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அதில் முக்கியமான ஒரு தவறு என்னென்னா, சில இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இல்லை, அதனால் கவனமாக தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணி தேவையில்லாத நட்புகளை கட் பண்ணி இருக்கிறது மகரத்துக்கு மிக மிக நல்ல ஒரு விஷயமா இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிகவும் பெரிய அளவில் உதவும். நேர்மையாக இருக்கிறதும் வாயில மட்டும் இல்லாமல் நடத்தையிலும் நேர்மையாக இருப்பதும் மகரத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இந்த உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் காதல் இருக்குது, அந்த காதல் நிறைவேறுமா இல்லையா, திருமண பந்தம் இருக்குது, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த திருமண பந்தம் நிலைக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக என்னால் உங்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை கணித்து கூற இயலும் என்று கூறி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.